ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி ஒன்று செஞ்சிடலாங்க. 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நான் அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேங்க. கல்லெண்ணெய் ஊற்றிட்டு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டுங்க. 5 பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கிறதுக்கு விட்டுலாங்க. பிரியாணியெல்லாம் கல்பாசி, மராட்டி முக்கு, அன்னாச்சி பூவு, ஏலக்காய் 2 எல்லாம் போட்டு பிரியாணி பவுடரும் போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூனு போட்டு ஒரு 2 பெரிய வெங்காயங்க, 3 தக்காளிங்க, 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் 1 கை, அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடுறோம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்ற போகிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. அதுக்கப்புறம் தம் போடும்போது தண்ணி சுண்டுனோனையுமே லெமன் புழிஞ்சு விட்டுட்டு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி மல்லி இலையும் புதிய இலையும் போட்டு கலரி நம்ம தம் போட்டுடலாம். சரிங்களா? தோசைக்கல்ல தான் வச்சுருக்கிறேன். மேலே தண்ணி மறுபடியும் கொதிக்கிற தண்ணியை மேலே வச்சுருவேன், தட்டத்து மேலே. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருந்தால் அருமையான பிரியாணி ரெடி.